ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிகிஸ் வியூ. இன்றைக்கி நேற்று மேட்ச்சில் சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட கேகேஆர் வந்து நம்ம சொன்ன அதே டீம் தான் எடுத்திருந்தாங்க. மும்பை அதே மாதிரி தான் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. நான் தான் சொன்னேன், டாஸ் வின் பண்ணால் எல்லோரும் பவுலிங் தான் எடுக்க போகிறாங்க. அதே மாதிரி மும்பை பவுலிங் போயிட்டாங்க. கேகேஆர் வந்து அதே தான் அதே மாதிரி டீம் தான் எடுத்திருந்தாங்க. அஜிங்கியா ரஹானே, ஃபின் ஆலன், அதுக்கப்புறம் கேமரான் கிரீன், அங்குஷ் வன்ஷி, ரிங்கு சிங்கு, ரமன்தீப் சிங்கு, அங்குல் ராய், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, முசரபானி வந்து நம்ம திங்க் பண்ணல நேற்று. நான் வந்து முசரபானி வந்து இதுவரை ஆனதில்லை, ஒருவேளை அவரை ட்ரை பண்ணுவாங்களான்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆட வச்சிட்டாங்க. வைபோ வரோரா எல்லோரோடையும் போனாங்க. அவங்க பவுலிங் நேற்று சொன்ன மாதிரி தான் ஒரு வீக்கான பவுலிங் லைனை பார்த்தா இருந்துச்சு. எப்படி இந்த பவுலிங் லைனை எடுத்துகிட்டு எப்படி போவாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தோம். முசரபானி வந்து சரி ஓகே, இப்போ நடந்த வேர்ல்ட் கப்பில் நல்லா பண்ணார், அதனால் அவரை எடுத்துப்போம், பேக் பண்ணுவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டார் அஜிங்கிய ரஹானே. ஓகே, அங்கிட்டு மும்பையில் பயங்கர சர்ப்ரைஸ் எனக்கு. ரியான் ரிகல்டன் எப்படி எடுத்தாங்க, குவிண்டன் டிகாக் அவுட்டு அப்படின்னு பார்த்தா ரியான் ரிகல்டன்னு போயிட்டாங்க. ஸோ ஓகே, ஒரு ஷாக்கு. அது மட்டும் இல்லை, ரோஹித் சர்மா, ரியான் ரிகல்டன், சூரியகுமார் யாதவ், இம்பேக்ட் சப்பா தான் இருந்தார், பிளேயிங் லெவனில் இல்லை, திலக் வர்மா, அதுக்கப்புறம் கார்த்திக் பாண்டியா, நமந்தீருக்கு அப்புறம் இங்கேருந்து தான் ஒரு கசன்ஃபார், அப்புறம் ட்ரெண்ட் போல்ட்டு, மைக் மார்க்கண்டே, பும்ரா, சர்துல் தாகூர் எப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல. இது வித்தியாசமான ஒரு டீமாக இருந்துச்சு. ஏன்னா நான் தீபக் சகார் தான் போவாங்கன்னு நினச்சேன், அதே மாதிரி சாண்டர் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினச்சேன். இது பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்துச்சு. எப்பறம் அப்படின்னு ஷெஃபன் ரூதர்ஃபோர்டு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. வில் ஜாக்ஸும் இல்லை, சாண்டரும் இல்லை. இன்னும் 2 பேர் நம்ம சொல்லியிருந்தோம், 2 பேருமே இல்லையே அப்படின்னு பார்த்தேன். அப்போ என்ன கண்டிஷனுக்காக எடுத்துகிட்டு போனான்னு தெரில. கார்த்திக் பாண்டியா ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசிஷன் எடுத்திருக்காரு. ஆனால் யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஆனால் நான் வந்து இப்படி தான் நினச்சேன், கண்டிப்பாக குவிண்டன் டிகாக்லாம் விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ரியான் ரிகல்டன்னு போயிட்டாங்க. அது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஓகே, நல்ல மூவாக இருக்கும், என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு. சரி, டாஸ் ஒன்றுனே ஃபீல்டிங் கேட்டார். அதே மாதிரி சூப்பரான தொடக்கம். நம்ம நேரத்தையே சொன்னோம், சுனில் நரேன் தயவுசெய்து அந்த பொசிஷன்லேருந்து எடுக்காதீங்க, ஓப்பனிங் மட்டும் அவர் ஆட வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதை எடுத்துகிட்டு நீ என்னடா சொல்கிறது, நீ யாரா என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி அஜிங்கியா ரஹானே போனார். சரி ஓகே, போகிறாரு போகட்டும் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா நேற்றே நம்ம சொன்னோம், அஜிங்கியா ரஹானே ட்ரஸ்ட் பண்ணுறோம், அதனால் நம்ம வந்து கேகேஆரை பேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அஜிங்கியா ரஹானே ட்ரஸ்ட் பண்ண மாதிரி செம்மையாக ஆடி கொடுத்தாரு மேட்சை. சூப்பராக ஆடினார். அவரும் சரி, ஃபின்னாலும் சரி, நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. கேமரான் கிரீன் வந்து ஒரு சின்ன ஒரு வந்தது நான் போன மாதிரி தான் இருந்துச்சு. அவரை எடுத்ததுக்கெலாம் நிறையாவே இன்னும் பண்ணியிருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கடுத்து ரகுவன்ஷி வந்து அவர் ஒரு 50 அடித்தார். டீம் ஸ்கோர் 220. சூப்பர் ஸ்கோரு வந்து வான்கடையில் ஒரு நல்ல ஸ்கோரு. ஆனால் பவுலிங் வந்து இந்த பவுலிங்க்கு ஓகே தான். ஏன்னா ஒரு 160 எடுத்தோம், நம்ம டிஃபெண்ட் பண்ணுற கஷ்டம்னு சொல்கிறோம், இது ஓகே தான் அப்படின்றது தோணிடுச்சு. அப்புறம் வராரு ரோஹித், குருநாத் சர்மா, ரியான் ரிகல்டன் 2 பேரும் ஜோடியாக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சமாக போகிறாங்க. தட்டுறான் போகிறதெல்லாம் இப்போ அப்படியே வெளியே தான் தூக்கி போகுது. அங்கிட்டு போகுது, இங்கிட்டு போகுது, பறக்க விட்றாரு ரோஹித் சர்மா. என்னடா ஜாலியாக ஆடிட்டு இருக்க அந்த மனுஷன் அப்படின்னு. ஃபிட்னஸ் வந்ததுக்கப்புறம் அப்படி நின்றுட்டு அப்படி சுற்றுரு, இங்கிட்டு விட்றாரு, இங்கிட்டு 6 போகுது, இங்கிட்டு போகுது, அப்படி போகுது. சரி, ரியான் ரிகல்டன் நானும் பண்ணுறேன்னு ஒரு ஃப்ளாட் 6ன்னு அடிக்கிறாரு. அதெல்லாம் 4ன்னு நினச்சேன் நான். பார்த்தா 6ல் போய் விழுகுது பால். அப்படிலாம் விளையாண்டு பண்ணிட்டு இருந்தாங்க 2 நாள் ஜாலியாக. அவங்க வந்து ஒரு ப்ரெஷரே ஆகலை, ஜாலியாக ஆடுவோம் அப்படின்ட்டு 4, 6 அப்படின்னு. கேகேஆர் ஃபீல்டிங் வந்து ஒஸ்ட்டு. கேட்சஸ் வின்ஸ் த மேட்ச் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் பிரச்சனை. 2 கேட்ச்சு, லட்டு கேட்ச்சு, அதை பிடிச்சிருந்துருக்கலாம். அதை கேட்ச் பிடிச்சிருந்தீங்கனாலே கேம் கைக்குள்ளே வந்திருக்கும். அது போக ஃபீல்டிங் சொதப்பல் எல்லாமே இருந்துச்சு. கடைசியாக பார்த்தா ரியான் ரிகல்டனும் ஒரு 80 ரனில் ரன் அவுட் அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு நல்ல டோட்டல். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் ஒரு பேட்டிங் டிபார்ட்மெண்ட்? அஜிங்கிய ரஹானே வேறு தசைப்பிடிப்போ ஏதோ காரணம்ட்டு அவர் வேறு உள்ளே போயிட்டார். என்னையா இந்த சீசன் ஃபுல்லாக இப்போ ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குன்னு இன்ஜுரின்றீங்கன்ட்டு ரிங்கு சிங்கை போட்டு புலம்புறாரு. அவன் கேட்ச விட்டா இவன் மூஞ்சி கரெக்டாக கேமராவுக்கு ரிங்கு சிங் முன்னாடி திருப்பிடுறாங்க. ஏன்னா அவர் தான் வந்து கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருந்தார் அவர் போனதுக்கப்புறம். அதுவும் இல்லாமல் ரிங்கு சிங் வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபீல்டரு. ஸோ யார் கேட்ச் விட்டாலும் அப்புறம் போய் திருப்பிடுறாங்க இப்படி கேமராவை. கேட்சஸ்லாம் விடக்கூடாது, விட்டால் அப்புறம் மேட்ச் நம்ம கையிலே இருக்காது. அது என்ன, அதான் சொல்கிறேன், நேற்று மேட்ச் மாதிரியே தான் இன்றைக்கி ஒன் சைடாக போன மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு தோணலை. ஆனால் மும்பை வந்து பண்ணதும் தப்பு. 19.1 ஓவர் வரைக்கும் மேட்சை கொண்டு போயிருக்கக்கூடாது, கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிருக்கணும். அவங்க போன ஸ்பீடுக்கு வந்து நான் வந்து நேற்று 17 ஓவர்ஸில் கேம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன். எக்ஸ்ட்ரா ஒரு 13 பால்ஸ் ஆடிட்டாங்க. அதை கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிருந்துருக்கலாம் அவங்களும்.
ஆனால் ஏன் இந்த சேஞ்சஸ் பண்ணார் கார்த்திக் பாண்டியா அப்படின்னு தெரியல. ஏன்னா 220 அடிக்கிற வரைக்கும் ஒரு டீமை கொண்டு போயிருக்காரு. இவ்வளோ ஒரு பெஸ்ட்டு பவுலிங் லைனை வச்சுட்டு 220 அடிக்கிற வரைக்கும் ஒரு டீமை கொண்டு போயிருக்காரு. அது வந்து ஒரு ஏன்னா நான் சாண்டரை பேக் பண்ணியிருப்பேன். ஏன்னா சாண்டர் வந்து 4 ஓவர் சூப்பராக போடுவார். ஏன்னா வில்ஜாக்ஸ் ஒரு நல்ல பிளேயரு. நான் வந்து வில்ஜாக்ஸ் சொன்னேன். ஆனால் சாண்ட்னர் இப்போ இந்த கண்டிஷனில் இவங்க இப்போ எடுத்த டீமில் பார்த்தா சாண்ட்னரே வந்திருக்கலாம் போல். அவர் அந்த 4 ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருப்பாரு. வில்ஜாக்ஸ் எடுத்திருந்தீங்கன்னாலும் போதும். ஆனால் ஏதோ ஒரு லக்கில் ஜெயிச்சிட்டிங்க. சரி இல்லை லக்லாம் இல்லை, அது வந்து ஹார்ட் ஒர்க் தான். சூப்பராக ஆடினாங்க. ஓப்பனரை தான் சொல்கிறேன். மும்பையில் ஒரு பக்கம் கடல்னா ஒரு பக்கம் ரோஹித் சர்மா தான். அதே மாதிரி தான் அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு நான் 6வது டைட்டில் அடித்து தருவேன்னு சொல்லியிருக்காரு. அங்கேயே சொல்லிட்டான், ராக்கி சிக்னல் கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா ஃபுல்லாக ஆடிக்கிட்டு இருக்காரு. அவர் ஆடினதை பார்த்தா ஏதோ இந்த வேர்ல்ட் கப்பில் ஆடினார்ல 2023 ஃபியர்லெஸ்ஸாக ஒரு ஆட்டம், அது மாதிரி ஆடிட்டு இருக்காரு. இப்படியே போனால் மற்ற எல்லா டீமும் டேஞ்சர் சொன்னில் போயிருவீங்க. கேகேஆர் பண்ண ஒரே தப்பு, இன்னொரு தப்பு என்னென்னா, நிறைய தப்பு பண்ணாங்க, ஒரே தப்புன்ற பாருங்க, நிறைய தப்பு பண்ணாங்க. அவங்க பண்ண இன்னொரு தப்பு என்னென்னா, சுனில் நரேனை ஏன் பவர் பிளேயில் யூஸ் பண்ணலை? 3 ஓவர் விட்டுருங்க, ரன்னு போயிடுச்சு 3 ஓவர். 4வது ஓவர் நீங்கள் சுனில் நரேன் கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? ஏன் அவர் கொண்டு வரல? ஏன் பின்னாடி பவுலிங் வேணும்னு நினைக்கிறீங்களா? முன்னாடி விக்கெட் எடுத்தால் தானே பின்னாடி பவுலிங் போகணும். முன்னாடியே அடிச்சிட்டாங்கன்னா பின்னாடி அவர் ஓவர் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? அவர் வந்து அப்போயே கொடுத்துருந்தா ஏதோ ஒரு மேஜிக் நடந்திருக்கலாம்ல. ஒன்று ரோஹித் சர்மா அவுட் ஆகிருக்கலாம், இல்லை ரியன் ரிகல்டன் அவுட் ஆகிருக்கலாம், ஏதோ ஒரு மேஜிக் நடந்திருக்கலாம். அது பண்ணாமல் விட்டது கொஞ்சம் தப்பு மாதிரி தெரியுது. அது அப்போயே பண்ணியிருந்துருக்கலாம். அப்போ அந்த டைம் ரஹானா இருந்தார், அவர் அப்போயே பண்ணியிருந்துருக்கலாம். பண்ணியிருந்தால் கொஞ்சம் கேம் வேறு மாதிரி போயிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ண எல்லாம் நடந்துருச்சு. ஓகே, கங்க்ராட்ஸ் பட்டான்ஸ். நம்ம கூட சண்டை உட்கார 2 டீமும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம தான் ஜெயிக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். ஆனால் நமக்கு இப்போ பிரச்சனை என்னென்னா, டிவல் பிரேவிஸ் வேறு இப்போ இன்டர்வியூவில் ஆகிட்டார். நேற்றே தோனி இன்டர்வியூன்ட்டு போயிட்டார். இப்போ டிவல் பிரேவிஸும் இப்போ நம்ம நிலைமை கவலைக்கிடமாக இருக்குது. இப்போ நமக்கு 4 பேர் ஆறுதல் சொல்கிற லெவலில் போயிட்டோம். என்ன பண்ணுறது? இருந்தாலும் கிரிக்கெட் இஸ் ஆர்ஜே பாலாஜி சொல்கிற மாதிரி தான், கிரிக்கெட் இஸ் எ ஃபன்னி கேம் அப்படின்ற மாதிரி தான். அன்பிரிடிக்டபிள் கேம், என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் எப்போ வேணாலும் மாறலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம். கங்க்ராட்ஸ் பல்டான்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய். நாளைக்கு இன்னொரு சூப்பர் வீடியோவில் பார்ப்போம்.